இன்னைக்கு கர்த்தர் இந்த பூமியிலே வந்து தங்கக்கூடாதபடி, தாபரிக்க கூடாதபடி ஆராதனை ஒழுங்குமுறைகளை கலப்படத்தை கொண்டு வர வேண்டும் என்பது சாத்தானுடைய பிரதான தந்திரங்களில் ஒன்று. இந்தியாவில் மாத்திரம் இல்லை, உலகத்தின் பெருவாரியான நாடுகளில் இந்த ஆராதனைகளை நீங்கள் கவனித்து பார்த்தா ஆராதனைக்குள்ளே மறைந்திருக்கிற பாவத்தை பார்க்க முடியும், மாம்சத்தின் இச்சையை பார்க்க முடியும், மாம்சீகமான பலவீனத்தை பார்க்க முடியும். ஒருவேளை நான் சொல்வதில் உங்களுக்கு மாறுபட்ட கருத்து இருக்கலாம். வேதம் சொல்லுகிற கருத்து நான் சொல்றது தான். நான் சொன்ன இந்த காரியத்தை தான் வேதம் சொல்லுகிறது. அது அப்படி சொல்லக்கூடாது. வேதம் சொல்லுகிறதை தான் நான் சொல்லுகிறேன். அப்போ அது கர்த்தருக்கு நம்ம செலுத்தணும், அதை கவனமாக நம்ம பார்க்கணும். இது சாத்தானுடைய கடைசி கால தந்திரங்களில் ஒன்று. ஒரு 40 வருஷத்துக்கு முன்னால் அப்படி இருந்ததில்லை, ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால் அப்படி இருந்ததில்லை. காலம் கடைசி ஆகும்போது கர்த்தருக்கும் சபைக்கும், கர்த்தருக்கும் தேவ பிள்ளைகளுக்கும் இருக்கிற தொடர்பை துண்டிப்பதற்கு ஆராதனை கெடுப்பது தான் வழி. நீங்கள் எவ்வளோ சத்தம் போட்டு தப்பான ஆராதனை பண்ணினாலும் அங்கே நீங்கள் பார்ப்பது கர்த்தரை அல்ல, கர்த்தரை போல காணப்படுகிற வேறொரு இயேசுவை. இந்த ஆபத்துக்கு விலகி நீங்கள் எப்பவும் கவனமாக இருக்கணும். சபைக்குள்ளே இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு பாதுகாப்பு. மேலான தேவனுடைய பிள்ளைகளுடைய நடத்திப்பில் நம்ம எப்பொழுதும் இருக்கிற வரைக்கும் நமக்கு பாதுகாப்பு. கண்ட இடத்துல வெளியே போய் எதையாவது ஒன்றை கொண்டு வந்து சபையினுடைய நன்மைக்கும் சபையினுடைய ஆசீர்வாதத்துக்கு கூட முட்டுக்கட்டையாக இருந்துடாதீங்க. நம்முடைய குடும்பத்தின் கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிற ஆசீர்வாதத்திற்கு கதவை அடைச்சிடாதீங்க. இதைத்தான் நான் இன்றைக்கு பிரதானமாய் உங்கள் ஆராதனை நாளிலே உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். கர்த்தருக்கு கீழ்ப்படியணும், உங்கள் சரீரம் கர்த்தரோடு கூட சிலுவையில் அறையப்படணும். இந்த ஆராதனை செய்வதற்கு இசைக்கருவிகள் தேவையில்லை, டான்ஸ் தேவையில்லை, லைட்டு தேவையில்லை. உங்களுக்கும் கர்த்தருக்கும் இடையில் உள்ளது அது ஆராதனையின் உச்சம் என்பதை மறந்து போகாதிருங்கள். கர்த்தரோடு கூட தங்களை சிலுவையிலே அறைய ஒப்பு கொடுத்தவர்கள் தான் ஆவியோடும் உண்மையோடும் தேவனை ஆராதிக்க முடியும் என்பதையும் உங்களுடைய ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள்.